இருக்குது. ஒரு ஊரில் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்றைக்கி வந்து 10 லட்ச ரூபாய் கம்மி ஏக்கருங்குமே கிடையாது. அங்கேயே 30-40 லட்சம்லாம் இருக்குது இல்லையா? அப்போது அன்றைக்கி ஒருத்தர் 5000 ரூபா ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. இவர் 7000 சொல்லியிருக்காரு. இவர் 5000 ரூபாய் கேட்டிருக்காரு. 2000 ரூபா வந்து லாபம் எடுக்கலான்னு பார்த்துருக்காரு. விட்டுட்டாரு. என்ன ஆயிடுச்சு? நஷ்டம், பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அன்றைக்கி 2000 லாபம் சம்பாதிக்கலாம்னு நினச்சார்ல, இன்றைக்கி என்னாச்சு? அவர் வச்சுருந்தவர் பெரிய லாபம் எடுத்துட்டாரு. இவர் விட்டுட்டார்ல, பெரிய நஷ்டம். இப்போ லேண்டுன்றப்போ 100-200 கூட கொடுத்தா கூட, இதே லேண்டை 400 ரூபா கொடுத்தா கூட வாங்கிடணும். தலைமுடியில் பண்ணிருக்கேன் சார். ஆஜிஆர் நகர் பாய் போட்டிருந்தாரு 10 வருஷம் முன்னாடி. அதை 10 பிளாட் பண்ணியிருக்கேன் தலைமுடியில். அந்த பக்கம்லாம் பழக்கம் தான். ஏற்ற இரும்பேட்டில் நம்ம சம்மந்தி ரைட். எல்லாரும் தெரிஞ்சவங்களாம் தூக்கி போட்டு பண்ணுங்க. நம்ம கான்செப்ட் சென்னை தான். சென்னையிலேருந்து நீங்கள் அனகாபுத்தூர் அனகாபுத்தூர் தான். மயிலாப்பூர்ல இருந்தேன். மயிலாப்பூர் பிசிஎஸ்க்கு வேணாண்டா. வந்து பிஸ்னஸ்க்காக அனகாபுத்தூர். 2 நிமிஷம் உங்களை டீம் வராங்களா? அது சார் நம்ம என்ன சொல்கிறோம்னா, 10 பத்திரம் வீட்டில் பத்திரமா இருந்தால் 90 வயசு வரலும் நம்ம பத்திரமா இருக்கலாம். இல்லைனா முதியோர் இல்லம் கன்ஃபார்ம்டு அப்படின்னு கழுத்தில் கத்தியை வச்சு சேல்ஸ் எடுக்கிறோம். அப்படி தானே வைக்கிறீங்க? கரெக்டு தானே? சொந்த இல்லத்தில் ராஜ வாழ்க்கையாக வாழணும்னா 10 பத்திரம் இருக்கணும். இல்லைன்னா வேஸ்ட்டு. இப்போ பத்திரத்தை எப்படியாவது பிள்ளையார் சொல்லி எல்லாரையும் ஓட வைக்கணும். வாங்க இந்த ஸ்டூடியோ எப்படி வந்துருக்கோம் வந்து அவர் எல்லாரையும் அடிச்சு ஆமாம் இப்படியே ஆமாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதில் வந்து எஜுகேட் மாம்பாக்கத்தில் இருக்கார். 1700 வீடுகளில் இருக்காங்க. வந்து கேன்வாஸ் பண்ணதில் ஒரு 2 பேர் இப்போ சாலிடாக இருக்காங்க. சார் இப்போது மேலே சார் சென்னையை சுற்றி இருக்க எல்லாம் வளரும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே இப்போ வளரும். ஏன் வளரும்னா எக்ஸ்பிரஸ் ரோடு போடுறோம். இன்னியோடத்துக்கு நம்ம இன்னும் அடுத்த 45 நிமிஷம் 1 மணி நேரத்தில் போய் காந்தி நகர் பிளாட் நம்பர் 277, 278, 312, 313 4 பிளாட் வந்து ஜெயசித்ரா டீம் புக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிளாட் நம்பர் 289, 290 காந்தி நகர் செல்வகுமார் சார் டீம் சுரேஷ் சார் புக் பண்ணியிருக்காரு. அடுத்து காந்தி நகர் பிளாட் நம்பர் 182, 237 டைகர் சங்கர் புக் பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷத்தில் எனக்கு 10 பிளாட் இது மேலே முடியுது. வேணால் செய்துட்டுங்க. நான் என் டீம் தான் நான் உழைப்பு போட்டுருப்பேன். உழைப்பு போட்டதுக்கு தான் எனக்கு இதெல்லாம் இருக்குது. குலதெய்வம் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா, விதையை போட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், டெய்லி வர தோண்டி பார்க்குறோம். வளர்ந்துருச்சா அப்படி பார்க்கக்கூடாது. விதை போட்டோமா, தண்ணி ஊற்றினோமா, அது கண்டிப்பாக ஒரு நாள் வளரப்போகுது. மண்ணில் எதையாவது போட்டால் என்ன வந்து மக்குது. விதையை போட்டால் மட்டும் வருது. ஏன்னா விதைக்கு தான் உயிர் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி நம்ம உயிர் உள்ள விஷயத்தை தான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம். நிலம்னாலே உயிர் உள்ள விஷயம் தானே. நிலம்னால தான் வளருது. இந்த எல்லாம் ஏன் வளரலை? ஏன்னா அதெல்லாம் உயிர் இல்லை. நிலத்துக்கு மட்டும் உயிர் இருக்குது. அப்போ இது நம்ம உயிர் நண்பனா இல்லையா? நாங்கள் நிலத்தில் இருந்துக்கிட்டு நல்லா உயிர் நண்பனான்னு கேட்குறேன். கரெக்டாக நிலத்து மேலே தான் உட்காந்துருக்கோம். அது உயிர் நண்பனா இல்லையா? அப்போ உயிர் நண்பனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கூட சேர்த்துக்கிட்டே வரணும். பார்ட்னராக ஆகிக்கிட்டே வரணும். ஏன்னா எந்த ஊர் வேணாலும் விசாரிச்சு பாருங்கள். ஒரு கோடீஸ்வரன் இருப்பார். அவர்கிட்ட போய் 1 கோடி தான் அவர் சொத்து சேர்த்துருப்பாரு. ஆனால் 99 கோடி எல்லாம் சேர்த்து கொடுத்துருப்போம். 100 கோடி ஆயிருக்கும். கரெக்டாக நிலம் 99 மடங்கு நமக்கு வேலை செய்யுது. நாம் 1 மடங்கு வேலை செஞ்சால் போதும். உண்மை தானேங்க? அப்போ இந்த பார்ட்னரை சேர்க்காம எந்த பார்ட்னரை சேர்க்கறது கூட? பணத்தை சேர்த்தா வளராது. கரெக்டாக நகையை சேர்த்தா வளராது. வேறு பேங்கில் போட்டால் வளராது. ஏன்னா 5% வட்டி கொடுக்குறான், 10% விலைவாசி உயர்வே இருக்குது. வளரலன்னு அர்த்தம். இப்போ எதை சேர்த்தா வளரும்? லேண்டை சேர்த்தா தான் வளரும். அடுத்த 30 வருஷத்தில் 30 வருஷத்துக்குள்ளே வளர்ச்சி 10 ஆண்டில் நடக்குன்றோம். ஏன் இந்த நான் சொல்கிறேன்ல, எக்ஸ்பிரஸ் ரோடு, வேறு என்ன, புல்லட் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், 5G 7G, அப்புறம் என்ன டெக்னாலஜி என்ன வருது? ஏஐ டெக்னாலஜிலாம் வருது. வேகமாக ஸ்லோவாக இதெல்லாம் வேகம் இல்லையா? என்ன வருதுன்னா வேகமாக வளர்ச்சி வரப்போ ரியல் எஸ்டேட்டும் வேகமாக வளரப்போகுது. புரியுது இல்லையா? அப்போது 30 வருஷத்துக்கு 100 மடங்கு ஏறிடுதுன்னா 10 வருஷத்துல 100 மடங்கு ஏறிடும். புரியுதுங்களா? ஏன்னா அவ்வளோ சிப்காட்ஸ் வருது, டைட்டில் பார்க் வருது. நம்ம ஊரில் அப்படி அவ்வளோ வேகமாக வளருது. இன்றைக்கி பெங்களூரில் இதே மாதிரி வேகமாக வளருது. சதுரடி வந்து 30,000 40,000 கம்மியாக இடமே 30,000 40,000 சாதாரணமாக இருக்குது. காரணம் இந்த வளர்ச்சி இப்போ சென்னைக்கு வந்துட்டு இருக்குது. அதே வளர்ச்சி அங்கே இடம் எல்லாம் போயிடுச்சு. இங்கே தான் அந்த இடம் இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்குது, வளரக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் நல்லா ரியல் எஸ்டேட்டுக்கு இப்போ பூமிங் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு பூமிங்கான பீரியடு. இப்போ இதே லேண்டு நான் பக்கத்தில் எடுத்து போட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ என்னோட அடக்க விலையே 500 ரூபா.
ஏன் விலை எவ்வளோ? 500 ரூபா. அப்போ உங்கள் விலை எவ்வளோ இருக்கும்? ஒரு 800 ரூபா 900 ரூபா தானே கொடுக்க முடியும். புரியுது இல்லையா? அப்போது இப்போ வாங்கினாலே இந்த லேண்டு லாபமாக நஷ்டமா? இப்பயே லாபத்தில் தான் வாங்குறோம், இனிமேல் லாபத்தில் வாங்க முடியல. இப்பயே நீங்கள் வாங்குறத லாபம் தான். அப்போ வாங்குறதுக்கு யோசிக்கலாமா? என்ன சம்பவம்? இப்பயே லாபத்தில் தான் இருக்குது. நான் லாபத்தில் தான் வாங்குறோம். ஏன்னா 500 ரூபா லேண்டை தான் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? அடக்கமே 500 ரூபா வர லேண்டை தான் பாதி விலைக்கு வாங்குறீங்க. பாதி விலைக்கு ரேட்டு தான். பொங்கல் தாண்டட்டும் சார், பொங்கல் தாண்டட்டும். நீங்கள் பாருங்கள், உங்கள் கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட 600 700 கம்மியாக இருக்காது. எங்கே வேணாலும் இருக்கட்டும், என்னவா இருக்கும்? 600 700 தான் விலையை சொல்லுவாங்க. அது இன்னொரு கொஞ்சம் பீரியட், இன்னொரு 6 மாதம் போச்சுன்னா 1000 ரூபாய் கம்மியாக தமிழ்நாட்டிலேயே என்ன இருக்காது? ஸ்கொயர் ஃபீட்டு பொருள், டிடிசிபி பொருள் இருக்காது சார். இது நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம்ல, எங்களுக்கு தெரியும். அவ்வளோ எல்லா ஊரும் சுற்றுறோம்ல. இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர் ஏதாவது ரொம்ப பேசுனாங்கன்னா என்ன சொல்லணும்? 10 பத்திரம் வேணுமா, எங்கள் கூட கூட்டணியில் இருக்கு, இல்லைன்னா அப்படியே இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டாக? யார் சார் 10 பத்திரம் வேணும்னு சொன்னால் வேணாம்னு சொல்லுவாங்க? வேணும். ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப அவசியம். 10 சொத்து இருந்தால் தான் 10 கோடியாக நாளைக்கு ஆகும். நமக்கு கூட தெம்பாக இருக்கும். நம்ம தெம்பு இல்லாமல் எப்படி இருந்துகிட்டே இருக்கிறதா? 10 பத்திரம் இருந்தாலும் தெம்பாக இருக்க முடியும். நீங்கள் சொல்லி இது மாதிரி நிறைய டைலாக்லாம் இந்த இதில் கொடுத்துருப்போம். ஓகே, பூமியில் சிறந்த முதலீடு பூமி. அப்புறம் என்ன சொன்னோம்? நிலைமை நலம், நிலைமை பலம், நிலைமை வளம், நிலைமை நிஜம், நிலைமை ஆதி, கோடீஸ்வரர், தந்திரம். ஏதாவது அவங்கங்க என்னென்ன டைலாக் தேவையோ என்ன பண்ணணும்? மாணிக் பாஷா என்ன சொல்லுவார்? நான் ஒரு தடவை சொன்னால் அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டைலாக் கூட எடிட் பண்ணி அதை டைலாக் பேசி பேசி என்ன ஆகிட்டாங்க? கோடீஸ்வரர் ஆனாங்களா இல்லையா? டைலாக்கே இல்லை ஜி. நிஜம் வந்து ஆடி 18 இருக்கிறது இருக்கு, அது ஒரு டைலாக். ரெண்டாவது இருக்கிறது 108 ஜபம் ஸ்லோகம் மந்திரம். 108ஆம் நாள் அத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பத்திரத்தை கையில் வச்சுக்குவாங்க. அன்னைக்கே இதனுடைய விலை டபுள் ஆகிடுங்கிறது அவங்க உணர்வாங்க. வாக்கு வந்துருச்சு, சாமிகிட்ட இருந்து வாக்கு வந்துருச்சு. அவங்க கை தட்டுப்பா சார். இதெல்லாம் நான் கண்கூட நடக்குது. இப்போ நான் சொல்கிறோம்ல, திண்டிவனத்தில் சாரன் பிளாட் வாங்கியிருக்கேன், பூச்சார் பேரில் பிளாட் இருக்குது, என் பேரில் உள்ள பிளாட் இருக்குது. 350 ரூபாய்க்கு விற்று வெளியே வந்துட்டோம்.